பட்ஜெட் இல்லைங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் போரூர் தாண்டி வரும்போது இன்றைக்கி நம்ம ஐஏஎஸ் மற்றும் இந்த மாதிரி போட்டி பயிற்சிகளில் இந்த சங்கரா பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நானும் மதிப்புக்குரிய சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் இப்போ ட்ரிபுனலில் இருக்கக்கூடிய ஜட்ஜும் அந்த மாதிரி ஒரு லெக்சருக்கு வந்தோம். அவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு வராமல் போகக்கூடாது, அதனால் இங்கே இருக்கிற நம்மளோட காஞ்சி இந்த கோவிலுக்கு நம்மளோட காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அதை தரிசனம் பண்ணோம். சாலையோர வியாபாரிகள் சங்கம் வந்து ரொம்ப சிறப்பான அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதில் அட்டென்ட் பண்ணி போகிறோம். நீங்கள் நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்கிறீங்க, அது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி டெசிஷனுங்க. டெஃபினட்டாக நாளைக்கு மிக சிறப்பான பட்ஜெட்டை எதிர்பார்த்துக்கிறோங்க. நாங்கள் இந்த சென்னை மாநகராட்சியில் மாடுகள்லாம் அவ்வப்போது இருக்குது, நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான இது இல்லை, இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை 3 சேலஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு மிக பழமை வாய்ந்த லண்டனுக்கு அடுத்தபடியாக ஓல்டஸ்ட் மாநகராட்சி 1687லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அங்கே இருக்குது. அங்கே வந்து வணக்கத்துக்குரிய நம்ம முதலமைச்சர் கூட வணக்கத்துக்குரிய மேயராக அங்கே பணியாற்றிருக்கார் 96லேருந்து 2 முறை. இங்கே எங்களுக்கு 3 பிரச்சனை இருக்கிறதுனா, ஒன்று வந்து மழை பெய்யும் போது முகத்வாரங்கள் 4 முகத்வாரம் தான் இருக்குது. ஒன்று எண்ணூர், கூவம், அடையார் மற்றும் வெப்பிக்காம் கால்வாய். பல கெனால்கள் இருந்தாலும் 5119 கிலோமீட்டர் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி ஆந்திரா உள்ள தண்ணி, குறிப்பாக திருவள்ளூர், ஆந்திரா, காஞ்சிபுரம் தண்ணி அங்கேருந்து போகிறது. அது ஒரு பிரச்சனை. அதற்கு தான் மழைநீர் வடிகால் மட்டுமல்லாமல் பல்வேறு முயற்சிகள் சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணுறோம். 2வது மாடுகள். ஒரு காலகட்டத்தில் நம்மளோட பார்சாரதி கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி பல இடத்துல மாடுகள் வளர்க்குறது காலகாலமாக வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது நகர் வளர்ச்சி அடைந்தது காரணமாக இப்போ எங்களோட முயற்சி என்னன்னாக்கா, ஒரு உயர் நீதிமன்றமோ எந்த ஒரு தொழிலுமே முற்றிலும் ஒழிக்க முடியாது. அதனால் மாடுகளை பொறுத்தவரை பவுண்டுகள், மண்டலம் ஒன்றுக்கு ஒரு பவுண்டு, 15 மண்டலத்திலையும் மாடை வந்து கட்டி வைப்பதற்கு ஒரு இடம், அதை வந்து பண்ணுறது. இன்னொன்று, நம்ம ஃபைனெல்லாம் போட்டால் கூட மாடு உரிமையாளருக்கு ஒரு மாட்டுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் தீனி மற்றும் அதற்கு இருப்பிட வசதி அவங்க உறுதி செய்ய வேண்டும், லைசன்ஸ் பண்ணிக்க வேண்டும் போன்ற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். 3வது சவால் எங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, தெருநாய்கள். இந்த தெருநாய்கள் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் வரைக்கும் ஆனிமல் வெல்ஃபேர் போர்டில் அந்த மாதிரி தெருவில் நாய்க்கு உணவு போடுறவர்களுக்கும் தெருநாய் வந்து நாங்கள் கருத்தடை மட்டும்தான் அதற்கு தீர்வு என்று தீர்ப்பும் வழிமுறைகள் இருக்கிறதுனால அதுலேயும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் கூடுதலாக சென்டர்ஸ் ஏற்பாடு செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட இந்த ஆனிமல் பிஹேவியர், இந்த மாடுகள், எருமை போன்றவையோட பிஹேவியரை பார்த்து அதே மாதிரி நாய்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறோம். நாங்கள் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு 20,000 நாய்கள் பிடித்தோம். அதே மாதிரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளொன்றுக்கு நம்ம 20லேருந்து 30 மாடுகள் வந்து நம்ம பிடித்து, ஆனால் சட்டத்தில் ஒரு 4-5 நாள்கள் பவுண்டுக்கு வச்சது பிறகு விடறதுக்கு தான் சட்டம் இருக்குது. ஃபைனை கூட நம்ம 2வது முறை வந்து 10,000 ரூபா வரைக்கும் ஏற்றினால் கூட இதுதான் நடக்கிறது. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு மண்டலத்திலையும் கொண்டு வரதுக்கு நடக்குது. பெருங்குடி குப்பை கிடங்கு இல்லை, பெருங்குடி குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொது கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் முடிவு எடுப்போங்க. பொதுமக்கள் வந்து அது ஏதோ பூங்கா என்று நினைக்கிறார்கள். இப்போ குப்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ காஞ்சிபுரம் மாதிரி கிடையாது. சென்னையில் வந்து நாளொன்றுக்கு 6,000 மெட்ரிக் டன் குப்பை உருவாருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் கொடுங்கையூரில் 62 லட்சம் மெட்ரிக் டன் குப்பை சேர்த்து வச்சுருக்கோம். இந்த பக்கத்தில் 32 லட்சம் மெட்ரிக் டன். பெருங்குடியை பொறுத்த 2ஐயும் இப்போ நம்ம வந்து அப்புறப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் இப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியில் கம்ப்ளீட்டாக அதை சரிப்படுத்தி ஒரு 50 ஏக்கர் மீட்டுட்டோம். ஸோ அதை பொதுமக்களோட கருத்து என்னென்னா, இது பூங்காவோ ஏதோ கேளிக்கை பூங்கா மாதிரி அப்படியே இல்லை. அது வந்து மீண்டும் அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் நம்மளோட அந்த சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்வையிடக்கூடிய பூங்காவை தான் சொல்லும். பூங்கா என்ற பேர் தவறு. அதே நேரத்தில் பொதுமக்களோட கருத்தின் அடிப்படையில் தான் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர்த்து நம்ம எந்த ஒரு அரசு எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளும் பொதுமக்களோட கருத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும். பட் தயவுசெய்து பொதுமக்கள் புரிந்து கொண்டும், பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் குப்பை ஏற்கனவே கொட்டின குப்பையை அகற்றுவது தான் நிரந்தர தீர்வு. அதற்கு ஒரு முயற்சியை தான் இதை எடுத்தோம். இதை அவர்கள் கருத்தின் அடிப்படையில் முடியும். இந்த ஆண்டு இதுவரைக்குங்க தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் நல்ல மழை பெய்தால் கிரவுண்ட் வாட்டரும் நல்ல முறையில் இருக்குது. பட்டு கோடை காலத்தில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோடைக்கால நோய்கள் வராமல் தடுக்க உள்ள பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக கொசு ஒழிப்பு அந்த மாதிரி உள்ள நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துருக்கோம்.